இருதயம்தான் எல்லாத்துக்கும் காரணம். சுத்தமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். அழுக்குப்பட்டால் பக்கத்திலே போக முடியாது. இந்த டீ பாத்திரம் இருக்குல்ல, நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போதெல்லாம் அழுக்காகுது. தப்பான விஷயம் பண்ணும்போது மட்டும் இருதயம் அழுக்காகாது, நல்லது பண்ணும்போதும் அழுக்காகும். எப்படின்னு கேட்குறீங்களா? நல்லது செய்யும்போது ஒரு காசிப் காற்று வாக்கில் காதுக்கு வரும், டப்புன்னு கோபமும் வரும், இல்லைன்னா இருதயம் காயப்படும். காயத்தை அப்படியே விட்டுட்டா பழுப்பு பிடிச்சி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லது செய்கிறதுக்கு ப்ரைஸ் நாற்றமா? இதை சரி பண்ணிடலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இது தாவீது தப்பு பண்ணி உணர்த்தப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட கேட்டது. பாத்திரத்தை வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி ஹார்ட்டை க்ளீன் பண்ணால் போதாது போல், அவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ளே. அதனால தான் புதுசாக க்ளீனான இருதயத்தை உருவாக்கி கேட்குறாரு. தப்போ சரியோ, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்.